வணக்கம் பேங்கிங் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோன்பே ஆப் மூலியமா கிரெடிட் கார்டை லிங்க் பண்ணி எப்படி வந்து QR பேமெண்ட்ஸ் பண்ணலாம்ன்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி UPI QR பேமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூபே கிரெடிட் கார்ட்ஸ் மூலியமாக பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசா கார்டாக இருக்கட்டும் இல்லை மாஸ்டர் கிரெடிட் கார்டாக இருக்கட்டும் எந்த ஒரு கிரெடிட் கார்டு இருந்தாலும் அதை வந்து ஃபோன்பேல லிங்க் பண்ணி அதிலிருந்து வேலெட்டை வந்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அந்த வேலெட்லேருந்து QR பேமெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி மெத்தட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ உங்ககிட்ட விசா கிரெடிட் கார்டு இல்லைனா மாஸ்டர் கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா அதையும் உங்களோட ஃபோன்பே அக்கௌண்ட்டில் வந்து லிங்க் பண்ணிவிட்டு அதன் மூலியமாக QR பேமெண்ட்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்க்கலாம். ப்ளே ஸ்டோர் போயிட்டு உங்களோட ஃபோன்பே ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ஃபோன்பே ஆப் இங்கே அப்டேட்டடாக இருக்குது. ஸோ அதனால் ஓப்பன்னு காமிக்குது. உங்ககிட்ட வந்து நீங்கள் போகும்போது இங்கே அப்டேட்டுன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்டேட்டடான ஃபோன்பே ஆப்போட இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பேமெண்ட்ஸ்னு இருக்கும். ஸோ மேனேஜ் பேமெண்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதில் இந்த வியூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த வியூ ஆலை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வியூ ஆலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா டெபிட் கார்ட்ஸ் ஆர் கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூபே ஆன் UPI அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரூபே கிரெடிட் கார்டு இருக்குது, உங்ககிட்ட மாஸ்டர் கிரெடிட் கார்டு இல்லை, விசா இல்லை, பட் ரூபே கிரெடிட் கார்டு இருக்குன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கார்டை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மாஸ்டர் கார்டு அல்லது விசா கார்டு, அதாவது ரூபே கார்டு அல்லாத மற்ற கிரெடிட் கார்ட்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த கிரெடிட் கார்ட்ஸ் ஆர் டெபிட் கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய கார்டு டீட்டெயில்ஸை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் என்னோட கார்டு டீட்டெயில்ஸை இங்கே போட்டுக்கிறேன். உங்களோட கார்டு நம்பர், உங்களோட வேலிடிட்டி டேட், மந்த்து, CVV நம்பர், அதுமாதிரி உங்களுக்கு நிக் நேம் ஏதாவது வேணும், கார்டு நேம் ஏதாவது வேணும்னா அதையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து உங்களோட கார்டு வந்து டிஸ்பிளே ஆகும். ஒரு மாடல் கார்டு மாதிரி டிஸ்பிளே ஆகும். என்ன பேங்க்கு, உங்களோட கார்டோட லாஸ்ட்டு 4 நம்பர், அதேமாதிரி விசாவா மாஸ்டர் கார்டா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு OTP வெரிஃபிகேஷன் இருக்குது. ஸோ உங்கள் நம்பருக்கு அந்த கார்டோட அஃபிஷியல் ரிஜிஸ்டர்டு நம்பருக்கு, மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வந்திருக்கும். அந்த OTP என்டர் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் OTP அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்டு சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ இங்கே கீழே க்ளோஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட கிரெடிட் கார்டை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த கிரெடிட் கார்டிலேருந்து ஃபோன்பே வேலெட்டை எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதேமாதிரி கீழே வாங்க. கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வேலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே கீழே வந்து 100ன்னு இருக்குல்ல, நான் என்னோட வேலெட்டில் ஆல்ரெடி 100 ரூபா இருக்குது, அதனால் 100ன்னு இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். நீங்கள் புதுசாக வேலெட் வச்சுருக்கீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இந்த வேலெட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இது என்னோட கரண்ட் பேலன்ஸ் என்கிட்ட 100 ரூபா இருக்கிறதுனால அது டிஸ்பிளே ஆயிருக்கு. கீழே வந்து உங்களுக்கு வேலெட்டில் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்றத கீழே வந்து உங்களோட அமௌண்ட் என்டர் பண்ணுங்கள். நான் ஒரு 100 ரூபீஸ் திரும்பி என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு இங்கே ப்ரொசீட் டு டாப் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே லாஸ்ட்டில் கண்டினியூ டு டாப் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கண்டினியூ டு டாப் அப்பை கிளிக் பண்ணுங்கள். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்கே வந்து என்னோட பேங்க் டிஸ்பிளே ஆகும். என்னோட பேங்க் யூஸ்வலாக UPI நம்ம பே பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நம்மளோட பேங்க் டிஸ்பிளே ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். கீழே வந்து நான் என்ன கார்டு ஆட் பண்ணணும் அந்த கார்டு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ப்ரெஸ் பண்ணி என்னோட CVV நம்பர் கேட்கும். ஸோ CVV நம்பர்னால் கார்டுக்கு பின்னாடி இருக்கிற 3 நம்பர் கேட்கும். ஸோ அந்த நம்பரை நான் இங்கே கொடுத்து இங்கே பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேன்னு ஒரு ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கவனிச்சிருப்பீங்க, நம்ம 100 ரூபா தான் என்டர் பண்ணோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 103 ரூபாய்க்கு டெபிட் ஆகுது. ஏன்னா நம்ம கிரெடிட் கார்டிலேருந்து அமௌண்ட் எடுக்கிறதுனால இது ஒரு சார்ஜஸ். இந்த சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வேரி ஆகும், பேங்க்கு வேரி ஆகும். ஸோ நம்ம 100 ரூபான்னு போட்ட இடத்துல இங்கே 103 ரூபான்றது டெபிட் ஆகிருக்கு. ஸோ இப்போ எனக்கு OTP வந்துருச்சு. ஆக்சிஸ் பேங்க்லேருந்து OTP வந்து அந்த OTP நான் என்டர் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ டாப் அப் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 103 ரூபா அப்படின்னு வந்திருக்கும். அவைலபிள் பேலன்ஸ் ஆனால் 100 ரூபா. இந்த 3 ரூபா ப்ளஸ் எதுக்கு வந்து டெபிட் ஆகிருக்குன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சார்ஜஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரெடிட் கார்டிலேருந்து அமௌண்ட் வெளியே எடுக்கிறதுனால இந்த சார்ஜஸ் வரும். இந்த சார்ஜஸ் பேங்க்கு அதேமாதிரி அமௌண்ட் மாறுபடும். ஸோ இப்போ நீங்கள் வேலெட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். பேக் போய் டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு வேலெட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண 100 இங்கே ஆட் ஆயிரும். ஸோ இந்த மெத்தடில் உங்களோட கிரெடிட் கார்டில் ஃபோன்பேயில் ஆட் பண்ணி அதை வந்து வேலெட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டு QR போட்டு செக் பண்ணிங்கன்னா யாருக்கு இந்த QR நீங்கள் ஒரு கடையில் போயிட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இல்லைனா ஒரு யாருக்காவது QR அனுப்பணும்னா இந்த QR ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த QR ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் வரும்போது பேங்க்கை செலக்ட் பண்ணாமல் அங்கே கீழே வந்து வேலெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம்.